அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னால், இந்த மரணத்தை பற்றிய விழிப்புணர்வு இந்த மனிதர்களுக்கு இருக்கா? இந்த மரண தருவாயில் மனிதர்களுடைய ஆசை எதை சார்ந்து இருக்கும்? எப்படி இருக்கும்? இல்லை மரண தருவாயில் அதற்கு முந்தைய நிலையிலும் ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஓரளவுக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா 3 நிமிஷத்தில் ரொம்ப விரிவாக பார்த்துட முடியாது. இப்போ இந்த மரண தருவாயில் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே சிந்தனை என்ன அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த இறைநிலையை சார்ந்தவர்களுக்கு ஒரு விதமான சிந்தனைகள் இருக்கும். அவருக்கு என்ன சிந்தனைகள் இருக்கும்? நான் மோட்சம் அடைய வேண்டும், முக்தி அடைய வேண்டும், இறைவனை சேர வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்கும், ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு. மற்றவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனால், ஏழைகளாக இருந்தால் நான் இந்த ஜென்மத்தில் ஏழையாக இருந்து பலவிதமான துன்பங்களை அனுபவித்து விட்டேன், ஆனால் அடுத்த ஜென்மத்தில் நான் மிகப்பெரிய பணக்காரனாக இங்கு பிறந்து எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த ஆசை என்பதும் தேவை என்பதும் மாறுபடும். சில பேர் கோடீஸ்வரர்களாக வாழ்ந்திருப்பாங்க. இறுதி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய பேர குழந்தைகளிடம், அப்போ தான் பேர குழந்தை பிறந்திருக்கும், கொஞ்சம் விளாண்டுருக்கும், அவர் அந்த குழந்தையுடன் பழகிட்டு அதுக்கப்புறம் மரணப்படுக்கையில் படுத்துருவார். அப்போ அந்த பேர குழந்தைகளிடம் சரியாக நம்மளால் விளையாட முடியவில்லை என்ற அந்த ஆதங்கம் அவர்களுக்கு இருக்கும் சில பேருக்கு. அப்படி அந்த சிந்தனையில் இறப்பதும் உண்டு. தன்னுடைய மகனுக்கு எந்த விதமான சொத்தும் சேர்த்து வைக்காத தந்தைகள், எந்த விதமான சொத்தையும் நம்ம சேர்த்து வைக்கலையே, நம்மளை போலயே நம்ம குழந்தையும் நம்ம பிள்ளையும் கஷ்டப்பட வச்சுட்டு நம்ம இறக்குறோமே அப்படின்ற உணர்வு ஒரு சில பேருக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு தான் சிறு பருவத்தில் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள், நான் ஆசைப்பட்ட பெண் கிடைக்கல, நான் ஆசைப்பட்ட வேலைக்கு போகலை அப்படின்ற தாக்கங்கள் எல்லாம் இருக்கும். மரண தருவாயில் அந்த ஓய்வெடுக்கும் நிலையில் அதிகமாக இருக்கும். அதை அடைய வேண்டும் என்ற உணர்வு நிறைய பேருக்கு இருக்கதான் செய்யும். இப்படி பலதரப்பட்ட நிலையில் ஒவ்வொரு மனிதனுக்கும்